இது உங்க அம்மாவுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். நானே சொல்லிடுவேன், நீங்க எனக்கு அனுப்பிச்சுடுங்க. அப்படியா? ஆமா, அம்மாவுக்கு சொல்லணும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அம்மாவுக்கு தெரியுமா? அம்மாக்கெல்லாம் தெரியும், பிரச்சனை கிடையாது. அப்படியா? நானே சொல்லிட்டேன் அம்மா கிட்ட. அப்ப நீங்க இப்ப விரும்புறீங்க ஒரு பையனையா? பையனை தானே விரும்புவாங்க. இல்ல எனக்கு யாரையும் விரும்பி பழக்கம் இல்லை. எந்த பொண்ணையும் விரும்பி பழக்கம் இல்லை தமிழை தவிர. அதான் சொன்னேன். தமிழ் தான் எனக்கு உயிர். தமிழ் மொழி மேல ரொம்ப பற்று அதிகம் எனக்கு. தமிழ் மொழி மேலையா தமிழக்கம் மேலையா? தமிழ் மேல பற்று அதிகம், அவ்வளவுதான் சொல்லுவேன். தமிழ்னா எனக்கு உயிர், என் உயிர் தமிழ். சரி, ஓகே. என்ன அவர் பேர் சொல்லலாமா? உங்க ஹுட்பி பேரு? ஹுட்பி சுரேந்திரன். சுரேந்திரனா? லவ்லி நேம், சூப்பர் பேர் சுரேந்திரன். ஓகே, பேசியிருக்கீங்களா, பழகிருக்கீங்களா நேரில்? அவரு உங்களை லைக் பண்ணுறாரா? வேற எங்கேயும் போயிருக்கீங்களா வெளியிலேருந்து? எங்கேயும் போனதில்லை. ஃபோனில் பேசியிருக்கீங்க, நேரில் பார்த்துருக்கீங்க? அத்தை பையன் தானா? பார்க்கு, பீச்சு, தியேட்டரு, இந்த மாதிரி சும்மா டெவலப் பண்ணுறதுக்காக போவாங்கல்ல, அங்கெல்லாம் போனதில்லை. ஓ அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் மாமா கூட, தாய் மாமா. மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? முதல் சினிமா பார்த்தது என்ன படம்? நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் வா வாத்தியார். சுமாராக இருந்துச்சா, நல்லா இருந்துச்சா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு, மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. காமெடியாக இருந்துச்சா படம்? கொஞ்சம் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு போய் பார்த்துருக்கீங்க. பொங்கலுக்கு 4 படம் ரிலீஸ் ஆச்சு. பராசக்தி, ஜனநாதன் வந்து விஜய் படம் வந்து ரிலீஸ் ஆகல பிரச்சனைனால. அப்புறமா தம்பி தலைமையில் ஏதோ ஒரு படம், ஜீவா படம். ஜீவா படம் இங்கே ஓடலையே. ஆமாம், இங்கே போகல. ஓகே ஓகே. அப்போ எத்தனை வருஷமா நீங்கள் இது விரும்புகிறீங்க? லவ் பண்ணுறீங்கன்னா சொல்லலாம், விரும்புறீங்கன்னு சொல்லலாம். எத்தனை வருஷமா? 7 வருஷமாவா? என்னம்மா சொல்கிறீங்க? நிஜமாவா? கேட்குற எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. 7 வருஷம் எப்படி ஃபோன்லேயே பேத்து சும்மா பார்த்து மட்டும் பண்ண, எங்கேயுமே வெளியில் போவாங்க? அத்தை பையங்கிறதுனால? அத்தை பையன் தான், அவங்க ஈரோட்டில் இருக்காங்க, நாங்கள் சென்னையில் இருக்கோம். அப்படியா? எப்படி ஃபர்ஸ்ட் டைம் எங்கே பார்த்தீங்க? ஈரோடு. எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து எங்க கூட தானே வளர்ந்தாங்க. சின்ன பிள்ளைலேருந்து வளர்ந்தாங்க. என்னால அந்த பருவம் வரும்போது, அந்த லவ்ங்கிற ஒரு விஷயம் வரும்போது, காதல் மலரும் போது பார்ப்பாங்களா ஒரு இடத்துல? சித்தப்பா வீட்டில். நீங்கள் ப்ரப்போஸ் சொன்னீங்களா, அவங்க சொன்னாங்க? அவர் சொன்னாரா? ஃபர்ஸ்ட் அவங்க தானே சொன்னோன்னு? உங்களுக்கு அந்த எஃபெக்ட் எப்படி இருந்தது? சொன்ன ஃபீல்? வேணான்னு சொன்னேன். வேணான்னு சொன்னா அவங்க விட்டாங்களா? விடலை. திருப்பி வந்து சரி விருப்பம் அப்படி சொன்னீங்களா? அவங்க ஓ, நீங்க வேணான்னு சொன்னாலும் அவங்க விருப்பம்னு சொன்னாங்களா? பரவாயில்லையம்மா, உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கு, உங்கள்கிட்ட வந்து லவ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வேணா பிடிக்குன்னு சொல்லிட்டீங்க. சொன்னதுக்கு அப்புறமாவும் என்ன நீ விருப்பம்னு சொல்லி உங்களை போஸ்ட் பண்ணாம உங்க விருப்பம்னு சொன்னாரா? சில நெக்ஸ்ட் அவர் எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. யார் அவரு? அப்படியா? நிச்சயமா வருவேன், நிச்சயமா வருவேன், நிச்சயமா. சரி சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட். எப்படியும் இன்னும் 2 இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிடும். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு 20+ ஆயிடுச்சு இல்லையா? 20+ ஆயிடுச்சு. 24? ஏன் ஏஜ் சொல்றீங்க? பொம்பளைக்கு ஏஜ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீங்க சொல்லிட்டீங்க. இந்த ஓகே. ஆனா உங்களை பார்த்து சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கேம்மா. 24னா யாருமே நம்ப மாட்டாங்களேம்மா. அப்பதான் பால்வாடி முடிச்சு ஸ்கூல் போற ஸ்டார்ட் பண்ற மாதிரி. இல்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போற மாதிரி தான் இருக்கு. 24 மீனுக்கே இப்படி பிறகுல பாருங்க. உங்க வயசை கேட்டா அதே துள்ளுது. அழுத்தி பிடிங்க. உங்க வயசை கேட்டோன்னே மீனுக்கே ஒரு புத்துணர்ச்சி வருது பாருங்க. என்னடா அந்த பிள்ளை பொய் சொல்லிட்டு போடணும், அதுவே ஒத்துக்க மாட்டேங்குது. 2002 மந்த்து டிசம்பரா? அப்போ உங்களுக்கு 24 வயசு ஆகலை, 23 வயசு ரன்னிங்ல இருக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் வந்து 11 மாசம். அதான் 11 மாசம் ஆனாதான் உங்களுக்கு 24 வயசு. இந்த வருஷம் வயசை கூட்டி கூட்டி சொல்றீங்க. உங்க டேட் வந்துட்டாரு, உங்க டைரி. ஹலோ,
அமிச்சாச்சா? ஆ அது சும்மா விளையாடும் உங்ககிட்ட. நல்லா இருக்குண்ணா. பாத்தீங்களா? போனீங்களா? காமிச்சிச்சா? ம் ம். நான் இங்க இருந்தேன், நைட்டு தான் பார்த்தேன். சிக்னல் எப்பவுமே கிடைக்க மாட்டேங்குது. அவங்க சித்தி வீட்டுக்கு போனாலும் கொஞ்சமாச்சும் கிடைச்சி, இந்த சுத்தமா கிடைக்கல. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்திருக்குமே. நான் பிளாக் காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆடு காட்டுற உடனே வந்துடுறது தங்கச்சி தூக்கிட்டு. எப்படி இருந்தாலும் பிளாக் தானே. கலர் தான் எனக்கு முக்கியம். அந்த டிசைன்லாம் சொல்லல அவங்க கிட்ட. எனக்கு கலர் தான் முக்கியம்னு. ஏதோ ஒரு மயிறு நீங்க பிளாக் வாங்கிட்டு வந்தீங்கல்ல. சரி பாருங்க, நான் மீன் வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமாமா, அது முடியல. கண்ணு ஆபரேஷன் பண்ணிருக்காங்கல்ல, அப்ப நம்ம தானே வெட்டணும். தங்கச்சி வேலைக்கு போயிட்டாங்க. உங்க அக்கா தங்கச்சி வேலைக்கு போயிட்டு. ஆமா முடியும். யாருமா? அண்ணா. அண்ணா விஜய். அக்காவுக்கு எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு சாரி வாங்கிட்டு வந்தாங்க. ஓ அப்படியாமா? அங்க ஐயப்பா சாமி கோயில் போகும்போது அது அக்கா கட்டி போட்டோ எடுத்துருந்துச்சுல்ல, அதான் அமுச்சு இன்னைக்கு போனாராங்க அக்கா வீட்டுக்கு. அக்கா காமிச்சிருக்கு. அந்த பிள்ளை எனக்கு அமுச்சு சொன்னா நீ அமுச்சு விடவே இல்லை அப்படின்றாரு. அதான் சொன்னேன், போன சிக்னல் கிடைக்காது அப்படின்னு. அண்ணாவுக்கு இப்ப கல்யாணம். அண்ணாவுக்கும் பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கும். அண்ணா கல்யாணத்துக்கு உங்க கல்யாணமா, உங்க கல்யாணத்துக்கு அண்ணா கல்யாணமா? திடீர்னு கூட சேஞ்ச் ஆகலாம். எப்படின்னு தெரியல. எங்க அம்மா மூட பொறுத்து இருக்கு. அம்மா மூட பொறுத்திருக்கா? அம்மா என்ன சொல்றாங்க? அண்ணாக்கு அப்புறம் தான் அப்படின்றாங்க. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க முதல்ல இந்த பொண்ணுக்கு பண்ணிடுங்க, அப்புறம் தான் அவனுக்கு ஆகுன்றாங்க. அப்படியா? ராசி பிரகாரம்? ராசி பிரகாரம் சொல்லல, சொல்றாங்க. சும்மா ஒரு ஃபார்ம், ஒரு இதுக்காக சொல்றாங்க, ஒரு லாஜிக்கா சொல்றாங்க. சரி ஓகேம்மா. ஓகே ஓகே, தேங்க்யூ. திருச்சி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ஆனா இந்த சென்னையில இருந்து இங்க வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கா? பஸ்ல வர்றதுக்கா? பஸ்ல வர்றது கஷ்டமா இருக்கா? ட்ரெயின் தான் பிடிக்க சொன்னேன். ட்ரெயின் டிக்கெட் இல்லைன்னுட்டாங்க. இந்த பஸ்லயே வந்துட்டோம். ஓகே பாய். பாய் பாய்.